ஜுடியோ ஷாப்பிங் போகலாமா? நியூ இயர்க்கு எனக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுற வேலை இருந்தனால நானும் எங்கள் அம்மாவும் கிளம்பி கோடம்பாக்கம் ஜுடியோ பிரான்ச் போனோம். அங்கே போய் ஆட்டோவில் இறங்கினோன்னே பொடி நிறையா போட்டு நானும் எங்கள் அம்மாவும் ஜுடியோ போயிட்டோம். அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ப்ளாட் ட்விஸ்ட். நான் போட்டு போன அதே கோட்டை அந்த பொம்மை போட்டிருந்ததுங்க. அங்கே ஜுடியோவில் அது நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் நான் ஆல்ரெடி ஃப்ளிப்கார்ட்டில் 1 இயர் பேக்கே வாங்கியிருந்தேன். அங்கே போய் ஜுடியோக்குள்ளே நல்லா சுற்றி பார்த்து கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு அம்மா பேக் எடுத்துகிட்டு வர சொன்னால் பாருங்கள், ஓட்ட உள்ள பேக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. திருப்பி போய் பேக்கை மாற்றிட்டு வந்துட்டு எல்லா ட்ரெஸ் எடுத்துகிட்டு நாங்கள் போய் ட்ரையல் ரூமில் போட்டு பார்த்தோம். ஒரு ட்ரெஸ்ஸாக போட்டு பார்த்து சில பல கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் சில ட்ரெஸ்ஸஸ் சூஸ் பண்ணோம். இதோட ஹால் வந்து நான் தனியாக உங்களுக்கு காட்டுறேன். நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்றத. ரொம்ப பெரிய ஹாலில் இல்லை, கொஞ்சம் ட்ரெஸ் தான் வாங்கினேன். அதை நான் உங்களுக்கு ஹாலாக உங்களுக்கு காட்டுறேன். அங்கே எல்லா ட்ரெஸ்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி கொஞ்சம் ஹீல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்வேர் செக்ஷன் போனோம். அங்கே போய்ட்டு பார்த்தேன் இந்த ஹீல் அவ்வளோவா எனக்கு வந்து பிடிக்கல. சரி பூட்ஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்தோம். பட் நான் எதுவுமே எடுக்கலை. டேரெக்டாக பில்லிங் செக்ஷன் போயிட்டு பில்லிங் போட்டுட்டு அங்கே அந்த ஜுடியோக்கு ஒரு டாட்டா போட்டுட்டு நானும் எங்கள் அம்மாவை கிளம்பி வெளில வந்துட்டோம். வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் இந்த மழைன்னு ஒன்று வரணுமா, ஆனால் எங்கள் நல்லா மழையில் நனைஞ்சிட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். அவ்வளோதான்.